நீங்க என்னதான் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஹோல் வெப்சைட்டையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாலும், ஃபண்டமெண்டல்ஸ்ல ஸ்ட்ராங்கா இல்லன்னா, பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நீங்க ஒரு வெப் டிசைனர் ஆக போறீங்கன்னா, அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஏன்னா, நீங்க எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி, எங்க முடிக்கணும்னு எல்லா விஷயத்தையுமே சிம்பிளா உங்களுக்கு புரியிற மாரி நான் சொல்றேன். நீங்க கத்துக்க வேண்டியது HTML. நீங்க HTML கத்துக்கிறது மூலியமா தான் உங்க வெப்சைட்ல எல்லா எலமெண்ட்ஸையுமே கொண்டு வர முடியும். எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்ட், வீடியோ, ஆடியோ, இமேஜ், பட்டன்னு இப்படி எல்லா விஷயத்தையுமே HTML இல்லாம கொண்டு வர முடியாது. செகண்டா நீங்க கத்துக்க வேண்டியது CSS. நீங்க CSS கத்துக்கிறது மூலியமா தான் உங்களோட வெப்சைட்ட அழகா, கலர்ஃபுல்லா மாத்த முடியும். எக்ஸாம்பிள் இப்ப நம்ம HTMLல ஒரு பட்டன் கிரியேட் பண்ணி வச்சாச்சு. அந்த பட்டன் என்ன மாரி கலர்ல இருக்கணும், அத கிளிக் பண்ணா என்ன மாரி எஃபெக்ட் வரணுங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம ஸ்டைலிங்ன்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு நீங்க CSS கண்டிப்பா கத்துக்கணும். என்னன்னா நீங்க கத்துக்க வேண்டியது JavaScript. நீங்க JavaScript கத்துக்கிறது மூலியமா உங்களோட வெப்சைட்க்கு நீங்க லாஜிக் திருத்தலாம். எக்ஸாம்பிள் இந்த பட்டன கிளிக் பண்ணா ஒரு பாப்பப் மெசேஜ் வரணும். ஆர் எல்ஸ் இந்த பட்டன கிளிக் பண்ணாக்க அந்த ஹோல் வெப்சைட்மே க்ளோஸ் இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய பெரிய எல்லா விஷயங்களுக்குமே லாஜிக்ஸ் எழுதணும்னா, கண்டிப்பா நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் கத்துக்கணும். அதுல மெயினான கான்செப்ட்லாம் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. வேரியபிள்ஸ், ஃபங்ஷன்ஸ், லூப்ஸ், டாம் மேனிபுலேஷன், ஈவென்ட்ஸ்ன்னு இந்த டாபிக்ஸ நீங்க மோஸ்ட்டா கவர் பண்ணாலே உங்களால லாஜிக்ஸ் எழுத முடியும். வெப் டிசைனிங்கோட டீடைல்டு ரோட் மேப் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம இதுல ஃபாலோ பண்ணிக்கோங்க.